ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 4 அதிகாரம் 14 வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஆண்டவருக்குள் வாழ்வது நிமித்தமாக, ஆண்டவரை பின்பற்றுவது நிமித்தமாக வருகிற பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் கஷ்டமாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற நிமித்தமாக உங்கள் சொந்த சகோதரர்களாக, உறவுகளுக்கு முன்பாக, சொந்த ஜனங்களுக்கு முன்பாக, உங்கள் சிநேகிக்கிறவங்க, நேசிக்கிற நண்பர்கள் நிமித்தமாக இயேசு ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உங்களை தூஷிக்கலாம், உங்களை சபிக்கலாம், உங்களை கேவலமான வார்த்தைகளை பேசி திட்டலாம். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து உங்களை அதிகமாக வருத்தி கொண்டே இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் இவர்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை குறித்து தவறுதலாய் பேசுகிறார்கள் என்பதற்காக ஒரு நாளும் இயேசுவை மறுதலித்து விடாதுங்கள். இயேசுவை தொடர்ந்து பின்பற்றுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஏன் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறாராம். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வந்த பாடுகள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வருகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை நீங்கள் சகித்து கொண்டிருப்பீங்க. தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், ஆனால் உங்களாலே தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5 அதிகாரத்தில் 10 வசனம் 11 வசனம் சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, இயேசுவை அறிந்து கொண்டது நிமித்தமாக, இயேசு ரட்சிக்கப்பட்டது, இயேசுக்குள் வந்தது நிமித்தமாக உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யா சொன்னாங்கன்னா அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களை கர்த்தர் பாக்கியவானாய் கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அல்ல, இயேசுக்குள்ளே வாழ்கிற நிமித்தமாக சில போராட்டங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாலே தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் சுமக்க வேண்டும். அநேக உபத்திரவங்களையாக தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆண்டவருக்கு அவ்வளோ பாடு, ஆண்டுடைய சீஷர்களுக்கு பலவிதமான பாடுகள். முன்னாடி இந்த பழைய ஏற்பட்ட தீர்க்க தரிசிகளை பாருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இன்றைக்கு கூட பாருங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக அடிக்கிறாங்க, சபையை நொறுக்குறாங்க. இதெல்லாம் இயேசு நிமித்த வருகிற பாடுகள். இதையெல்லாம் நாம் சகித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பாக்கியவான்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் படுகிற ஒவ்வொரு துன்பத்துக்கும் கர்த்தர் பரலோகத்தில் மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகிய ஒரு நாள் பின்வாங்கி போய்விடாத படிக்க இவ்வளோ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் இவ்வளோ பாடுகளை சகிக்கிறேனே, இயேசு விட்டு மறுதளிக்காதீங்க. தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முன்னே வருகிறோம். இந்த காலை வேளையில் தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தங்களோடு நீங்கள் பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரை, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினால் நீங்கள் ஆண்டவரை பலவிதமான தீமைகளை உங்கள் பேரில் சொன்னாங்கன்னா நீங்கள் பாக்கியவான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வருகிற பாடுகளை சகித்து உம்மை பூமியில் வெளிப்படுத்தி ஆண்டவரை ஐசப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. தொடர்ந்து நாள் முழுக்க அதோடைய கரம் இருக்கட்டும். நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.